பிரைஸெல்லாம் கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் ஒருவர் நேரடியாக பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளில் கூட கர்த்தரை வார்த்தைகளை நாம் கேட்டு அதை பின்பற்றி நாம் நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வோம். அதற்கு முன்பதாக இந்த மாதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா, இன்றைக்கி செகண்டு. ஸோ கடந்த ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாத்து வழிநடத்தின அவருடைய கிருபைக்கு நம் நன்றி செலுத்துவதாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இது நாள் வரையில் நம்மளை பாதுகாத்து கொண்டிருப்பவர் யாருன்னா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். ஸோ இந்த கடந்த மாதம் முழுவதும் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நன்மைகள் நடந்திருக்கலாம், அல்லது நிறைய பேர் இழந்திருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் முன்னின்று வழிநடத்தி நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொண்டிருக்கார் இல்லையா. அதற்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நாம் வாழ வேண்டும். அதற்காகத்தான் நாம் நன்றி கடற்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவித்து ஒரு நன்றி பலியில் செலுத்தி இன்றைய நாளில் நாம் ஏறெடுத்து இந்த மாதத்தில் நாம் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தரின் கிருபை நம்மேல் இருக்கும்படியாக நாம் நன்றி செலுத்தி இன்றைய தினத்தை நாம் ஆராதனை செய்வோம். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதமான தலைப்பு என்னவென்றால் எசேக்கியேல் 36:9. எசேக்கியேல் 36:9 என்ன சொல்கிறது? நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. உங்கள் பட்சம் என்றால் உங்களுடைய அருகிலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் மலைகளை பார்த்து ஆண்டவர் உரைத்த இந்த நல் வார்த்தைகள் அது அந்த மலைகளுக்கு மட்டுமல்ல, ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இப்போதுள்ள நம்முடைய சந்ததிகளுக்கும் ஆண்டவர் கண்ணோக்குவராக இருக்கிறார். எப்படின்னா, நம்முடைய பக்கத்திலே இருந்து நம்மோடு உடன்பட்டு நாம் செய்கின்ற எல்லா வித காரியங்களிலும் நம்மோடு தொடர்ந்து துணையாக இருக்கிறார். எப்படி கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி நம்மளை கண்ணோக்கி இருந்தாரோ, அதே போல் இன்னும் வருகின்ற இந்த 5 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளை கண்ணோக்குவராக நம்மளை எல்லா வித இக்கட்டான வழிகளிலும் பாதுகாத்து துணையாக இருப்பார் என்பது நிச்சயமான ஒன்று. அது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மளை பாதுகாப்பது மட்டும் இல்லை, நம்மளை அவர் ஆசீர்வதிப்பவராகவும் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், நமக்கு யாருமே இல்லை, நம்ம செய்கிற எதுவுமே நடக்கலை, நமக்கு உடனிருந்தவர்கள்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, நமக்கு எந்த ஒரு சப்போர்ட்டிவும் இல்லை, எந்த உதவியும் கிடைக்கல. சில சமயம் பண உதவி தேவைப்பட்டிருக்கும், பொருள் உதவி தேவைப்பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் யாருமே எனக்கு உதவி செய்யலை. ஸோ நம்ம இப்படி இருக்கிறோமே, நமக்கு எந்த உதவியும் இல்லைன்ட்டு நம்மில் நிறைய பேர் ஏக்கத்தோடு தவிர்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது. இன்றைய நாளிலே இன்றைய நாள் மட்டுமல்ல, இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமும் அதுதான். நான் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாகத்தான் இருக்கிறது. அது நீங்கள் அதை குறித்து, அதாவது உங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் கர்த்தரிடத்திலே, இயேசுவிடத்தில் நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபத்தை நீங்கள் கொடுக்கும் போதோ கர்த்தர் உங்களுடைய எல்லா வித கவலைகளும் எல்லா வித பாரங்களையும் எடுத்து போட்டு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லா வித காரியங்களும் நீங்கள் விசுவாசத்தில் அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்போது தான் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் என்பது அதிகமான நிச்சயமான ஒன்று. பாருங்கள், ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் அந்த கானாவூர் கல்யாணத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும். முதலாவது அற்புதம் அதுதான். அந்த கானாவூர் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜனங்கள் வந்தார்கள், சென்றார்கள். அவர்களுக்கு கடைசியில் அந்த திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது. திராட்சை ரசம் வேண்டும், நிறைய மக்களுக்கு இல்லை. அதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு குறையாக இருந்தது அந்த இடத்துல. அந்த கல்யாணத்தில் ஒரு குறையாக அந்த இடத்துல தீர்ந்து போனதுனால என்ன செய்து திகைத்து கொண்டிருக்காங்க. அந்த இடத்துல இயேசு இருந்தார். அவர் இருந்ததுனால தான் அவருடைய தாயார் மூலமாக விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்பட்டு தேவனிடத்திலே அவர் ஜெபித்ததன் மூலமாக அந்த சாதாரணமாக இருந்த தண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் திராட்சரசமாய் மாற்றினார்.
எல்லாவற்றுக்கும் காரணம் அவருடைய விசுவாசமான வாழ்க்கை. தேவனிடத்திலே மற்றும் விசுவாசத்திலே அந்த அற்புதத்தை ஆண்டவர் உரைத்தார், ஆண்டவர் நிகழ்த்தினார். அன்றைய தினம் எல்லாவித திராட்சரசங்களை பார்க்கிலும் ஆண்டவர் தண்ணீரை மாற்றின அந்த திராட்சரசம் தான் ருசியுள்ள திராட்சரசமாக இன்று வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அல்ல அல்ல கிடைத்து கொண்டிருக்கிற ரசமாக இருந்தது. தீரவே இல்லையாம். அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு அது பரிமாறப்பட்டது. அதுக்கு குறைவென்றும் இல்லாமல் இருந்தது என்று கூட சொல்லலாம். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கின்ற, நாம் வேண்டுகின்ற, நாம் சொல்லுகின்ற, நாம் நினைக்கின்ற எல்லா வித காரியங்களும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் நீங்கள் கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அல்ல அல்ல குறையாத அதிகமான ஆசீர்வாதத்தையும் அதிகமான அன்பையும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் அவரிடத்தில் அன்பாக இருந்தால் போதும், அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அநேகர், அவரை ருசி பார்த்தவர்கள் அநேகர். அதில் சில பேர் ருசி பார்க்காம இருக்கிறாங்க. அதாவது நம்முடைய இயேசப்பாவை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நம்முடைய வசனத்தின் மூலமாக அவர் உயர்த்து கொண்டிருக்கிறார். நான் உன்னோட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த பயப்படாதே என்ற வார்த்தை, அந்த பயப்படாத இந்த வார்த்தை மட்டுமே 365 இடங்களில் இருக்குதாம். பார்த்தீங்கன்னா பைபிளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 365 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பயப்படாதே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம்ம காலை எழுந்தவுடன் சில சமயங்களில் நம்மளே அறியாமல் சில பயங்கள் வரும், நம்மளே அறியாமல் சில குழப்பங்கள் வரும், நம்மளே அறியாமல் சில கவலைகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். இது எல்லாவற்றுக்கும் ஒரே வார்த்தை தான், பயப்படாதே என்று. அது யார் சொல்கிறோன்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், அவனை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் மிக தீர்க்க தரிசனமாக உரைத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, இப்படி இருக்கிறோமே, நமக்கு நன்மை நடக்கலையே, நமக்கு வழிவாசல் திறக்கவில்லையே, நம்முடைய வாழ்க்கை இப்படியே சென்று விடுவோமா என்று நிறைய பேர் ஒரு குழப்பத்தோடு வாழ்ந்து வருகிறீர்கள். சரியான வேலை கிடைக்கலையே, நம்ம இங்கே ஒரு குட்டி சோறாக உட்கார்ந்து இருக்கிறோமே, ஒரு மூலை வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறோமே, வேலை கிடைக்காம அலைந்து கொண்டு இருக்கிறோமே, தேவையில்லாதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோமே. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள் பல உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய கடன்கள் வாங்கி அதை கட்ட முடியாமல் எத்தனையோ பேர் தவித்து கொண்டு இருக்கிறான். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் அந்த குறைவாக நிறைய பேர் ஏக்கத்தோடு தவித்து கொண்டிருக்காங்க. நமக்கு ஒரு வாரிசு இல்லையே, நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று எத்தனையோ தாய்மார்கள் இருக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சுகவீனமாக இருப்பாங்க, பலவீனமாக இருப்பாங்க. நமக்கு பலம் இல்லையே, நோய்கள் தீரவில்லையே என்று எத்தனையோ பேர் ஏக்கத்தோடு இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் ஒரே மருந்து என்னவென்றால் அது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை வசனம் சொல்கிறது. நாம் அவரிடத்தில் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு அவரை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வோமானால், அவரை பின்பற்றி வாழ்வோமானால், அவர் வசனத்தை பின்பற்றி வாழ்வோமானால், நம் குறைவுகள்லாம் அவருடைய மகிமையால் நிறைவாய் மாற்றி கொடுப்பார். இது எப்படி நடக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் விசுவாசத்தினாலே எல்லாம் நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வசனத்தின்படி விசுவாசிக்கிறவன் தான் எல்லாமே கூடும். விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? நிறைய பேருக்கு ஹிந்து பீப்புள் கேட்குறாங்க, இதுதான் விசுவாசம்னா என்னன்னு. விசுவாசம் என்பது அர்த்தம் என்னென்னா உண்மையுள்ள வாழ்க்கை. உண்மையுள்ள அவரை முழு மனதோக நீங்கள் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை அவர் மேல் கொள்வது தான் விசுவாசம். நீங்கள் யாருக்கிட்டாலும் சொல்லுங்கள், எனக்கு கவலை இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு யாராவது ஒரு ஹிந்து கேட்டான்னு வச்சிங்களேன், அவருக்கு நீங்கள் சொல்லணும், தேவனுடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று. அப்படி சொல்லும் போதோ உங்கள் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும், ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கும். உங்கள் மூலமாக அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கின்ற வாழ்க்கையாக இருக்கும். நாம் கிறிஸ்தவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களை போல் வாழ முயற்சி எடுக்க வேண்டும். ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கிறிஸ்டினாக இருந்தால் நம்ம இப்படி போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், சண்டே போகலாம், வரலாம்,
பைபிள் வாசிக்கலாம், அப்படியே ஜாலியாக இருக்கலாம். ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு டீசென்சியோட, ஒரு அதான் சொல்கிறது, நம்ம கிறிஸ்டியன்ஸ் அப்படி ஒரு கெத்தோட அப்படி அப்படி இருக்கிறது வாழ்க்கை இல்லை. நம்முடைய வாழ்க்கை என்பது இயேசுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வது தான் நம்முடைய வாழ்க்கை என்று இயேசுவோடு அர்ப்பணித்து அவரை போல அவரிடத்திலே வாழ்வது தான் நம்முடைய வாழ்க்கையின் அர்ப்பணம். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஆண்டவர் விரும்புகிறார். யாரிடத்துல? நம்முடைய கிறிஸ்தவ இடத்துல தான் ஆண்டவர் இருக்கிறார். நம் மூலமாக அநேகருக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நான் ஏதோ ரொம்ப டீசெண்டாக போயிட்டு டீசெண்டாக வந்து ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இருந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல் வாழ்க்கை அப்படி இருக்கணுன்றது கிடையாது. நாம் ஆண்டவர் வார்த்தையே பெற்றுக்கொண்ட நாம், ஆலயத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நாம், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த நாம், அவர் வார்த்தையை காதால் கேட்ட நாம், உள்ளத்தால் அறிந்த நாம், அதை மற்றவர்களுக்கு நம்முடைய வார்த்தைகள் மூலமாக எடுத்து சொல்வதன் மூலமாக கர்த்தர் நம்மோடு உடன்பட்டு நம்மையும் ஆசீர்வதித்து நம் மூலமாக கேட்கின்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவராய் நம்மளை மாற்றுவார். அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மோடு இருப்பதற்கான அடையாளமும் அதுதான். நம்மோட உடனிருந்து நம்மளை பாதுகாப்பவர், நம்ம கண்காணிப்பவர் அவர் தான். வசனம் பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறது. நான் உன் பட்சத்தில் உன்னை கண்ணோக்குவேன் என்றதுக்கு என்ன சொல்கிறதுனா, நீ என்ன தப்பு பண்ணாலும் சரி, நம்ம செய்கிற தப்பு சில பேருக்கு நம்ம ரகசியத்தானே செய்கிறோம், யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் யார் பார்க்கவில்லை என்றாலும் ஆண்டவர் நம்மளை கண்ணோக்குவராக இருக்கிறார். அதுதான் நிஜம். நம்முடைய வாழ்க்கை நமக்கு எதுவும் யாருக்குமே தெரியாது. நம்ம செய்கிறது தான், நம்ம செய்கிறது தான் இப்படி தான் இருப்போம் சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் புத்திசாலி இருந்து நம்ம வாழ்ந்து வருகிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து நம்மளை கண்ணோக்குவராக எதற்காக தெரியுமா? நம்முடைய பிள்ளை தவறு செய்யக்கூடாது, தவறான காரியத்தில் ஈடுபடக்கூடாது, அவர் சாத்தாண்ட பிள்ளையாக மாறக்கூடாது என்பதை நம்மளை கண்ணோக்கி நம்மளை தூக்கி எடுப்பவராக இருக்கிறார். எப்போது தன்னுடைய மகள் நம்மை நோக்கி வருவாள் என்று நம்மளை கண்ணோக்கி இருந்து நாம் விழுந்து விடக்கூடாதபடி நம்மளை பாதுகாத்து சரியான நேரத்தில் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுப்பார். அந்த சரியான நேரத்தை ஆண்டவர் கொடுப்பார். பல்வேறு சோதனைகளை கொடுத்து தான் அதை தூக்கி எடுப்பார். ஏனென்றால் நாம் மனம் மாற்றத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனம் சொல்லுவாங்க, சில டைலாக்லாம் இருக்குது, பட்டாதான் புத்தி வரும்ன்ட்டு. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் படும்போது தான் நான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து நாம் திருந்த வழியை பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றும் முன்பதாக ஆண்டவர் வசனத்தின் மூலமாக அதை உரைக்கிறார். நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, நீங்கள் மற்றவர்களை இகழ்வாக பேசக்கூடாது, நீங்கள் யாரையும் ஏமாற்றக்கூடாது, ஒருவர் அன்பாக இருக்கணும், ஒருவர் சிநேகிதரோடு இருக்கணும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு நல் வார்த்தைகள். அந்த 10 கட்டளைகளை நாம் கீழ்ப்பட்டு நடக்கின்ற ஒவ்வொரு மக்களுமே ஒரு பாக்கியவானதாக இருப்பார்கள். சமீபத்தில் எலெக்ஷன் நடந்தது சர்ச்சில். பாருங்க, 2 கோஷ்டிகளாக இருந்து எனக்கு ஓட்டு போடுற, உனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அது நடந்தது. இது வெளியில் அப்படி அரசியலில் வந்து பல கட்சிகள் ஓட்டு போட சொல்லி நம்ம கேன்வாஷ் பண்ணுவாங்களோ அப்படி தான் வந்து சர்ச்சில் நடந்தது. எல்லா சர்ச்சிலும் அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ எங்கள் சர்ச்சில் அப்படி நடந்தது. 2 டீம் 3 டீமாக இருந்தாங்க. 3 டீமில் அது ஓட்டுகள் நடந்தது. கடைசியில் ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. ரிசல்ட்டும் வந்துச்சு. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்தது தெரியுங்களா? 2 பேருக்கு 50-50 வந்தது. எதிர் அன்னைக்கு ஒரு 50, இன்னொரு அன்னைக்கு ஒரு 50. அப்படி ஜெயிச்சார்கள். ஏன் தெரியுங்களா அது நடந்தது? நீங்கள் இயேசு அறிந்த நீங்கள், இயேசுவின் பிள்ளையாக இருக்கிற நாம தனித்தனியாக இல்லாமல் ஒரே குடும்பமாய் ஆண்டவருடைய ஆராதனையை நீங்கள் பங்கெடுத்து அவருடைய திருச்சபையுடைய வேலைகளை நாம் இணைந்து செய்ய வேண்டும். இது இரு கோஷ்டிகளாக பதவிக்காகவோ பொருளுக்காகவோ இருக்கக்கூடாது. ஒருமனப்பட்டு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு தேர்வை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இருவரும் அல்ல, ஒரே மாம்சமாக இருக்கணும். எப்படி நம்ம கல்யாணத்தில் அந்த பிரமாணத்தை வாசிக்கிறோம்ல, நீங்கள் இருவர் அல்ல, ஒரே இதுவாக இருக்கணும்னு சொல்லி, அதே போல தான் நம்முடைய திருச்சபைகளும்
ஒரே குடும்பமாக இணைந்து தான் திருச்சபையை வழிநடத்த வேண்டும். நான் பெரியவன் நீ பெரியவன் என்பது சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை போகும்போது எதையுமே கொண்டு போவது கிடையாது. நீங்கள் எவ்வளோ கோடி வச்சுருந்தாலும் எதையே கொண்டு போகிறது கிடையாது. ஜீரோவை தான் நம்ம போகிறோம். போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு தான் நம்ம போக போகிறோம். எதையும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. நம்ம பதவியோ பொண்ணோ பொருள் எதையோ எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. நாம் சமாதானத்தோட ஒருவேளை நம்ம இறந்து போயிட்டா கூட ஒரு நல்ல மனுஷன் இறந்துட்டான் அப்படின்ற நல்வார்த்தைகளோடு தான் நம்ம இருக்கணும். அதே சமயத்தில் இவன் போயிட்டான் நல்ல வேலை நல்லதாக போச்சு, இவர் மோசமானவன் என்று சொல்வதற்கு இடம் கொடுக்காதவரான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ வேண்டும். அதுதான் நீதிமான்கள் வாழ்க்கை. போயிட்டான்டா இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஏளனமான வருவதற்கத்தக்க வார்த்தையோடு நம்முடைய காலங்கள் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்டோம், நல்ல மனுஷன் எப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசீர்வாத பாக்கியவான்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடக்கும்போது தான் அப்படிப்பட்ட நற்செய்திகளை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் நம்மளை சுற்றிலும் நிறைய பேர் சாபங்களை கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். எப்படி தெரியுங்களா? நாம் செய்கிற தவறு கூட நம் நன்மையாக நினைப்போம். அதாவது நாம் செய்த சரி நினைப்போம். ஆனால் அது மற்றவருக்கு மாதிரி தவறாக தெரியலாம். அதை நாம் ரியலைஸ் பண்ணி எது சரியானது என்று தீர்மானிப்பது எது தெரியுமா? ஜெபத்தின் மூலமாகத்தான். நாம் ஆலயத்தில் சென்று நான் செய்கின்ற ஒவ்வொரு வேலையுமே ஜெபத்தின் மூலமாக அதை செய்து முடிக்க வேண்டும். அந்த ஜெபத்தை எது செய்தாலும் ஜெபத்தில் முதல்ல வைங்க. நீங்கள் ஜெபத்தில் வச்சுட்டு அதற்கு பிறகு தான் நம்முடைய செயல்கள் செய்ய வேண்டும். அது ஆண்டவருக்கு சரியானதா என்று பார்த்து செய்யும் போதோ நம்முடைய வாழ்க்கை சரியானதாக இருக்கும். நாம் செய்கின்ற வேலைகளும் சரியாக இருக்கும், திருச்சபை வேலைகளும் சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில கற்பணித்து கடந்து செல்ல வேண்டும். இதில் எந்த ஈகோவும் இருக்கக்கூடாது. அனைவரும் ஒரே குடும்பமாக ஒன்றாக இணைந்து செய்வது தான் ஒவ்வொரு திருச்சபை மக்களுடைய ஒரு சரியான கிறிஸ்தவ பிள்ளைகளின் அடையாளம். நம் வசனத்தை கேட்கிறவர்கள் மாற்றமும் அல்ல, அதே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அதுமாதிரி நடக்கிறோமா? நடக்க வேண்டும். நடப்பவன் தான் பின்னாடி பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கான வழியை பெற்றுக்கொள்வான். நாம் அதை புரிந்து அறிந்து தெரிந்து நம் வாழ்க்கை பெற வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மளை கண்ணோக்கு கண்டு தேவனாக இருக்கிறார். எங்கேயுமே இல்லை, நம்ம பக்கத்திலே தான் இருக்கிறாரு, நம் கண்ணுக்கு தெரியாது. அதனால் நாம் செய்வது தான் சரி என்று நீங்கள் சுயநலமாக இல்லாமல் ஆண்டவருக்கு ஒப்புவிடுத்து அனைத்தையும் ஜெபத்தோடு நீங்கள் வழிநடத்தி செய்ய வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கை இருள் நிறைந்த நம்ம வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாக ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்து வாழ்வோமா? இன்றைய தினத்தில் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றியோடு சொல்கிறேன். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாத நாளாக இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து நமக்கு துணையாக இருந்து நம்முடைய பாதுகாக்கும் தேவனாக இருப்பார் என நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு அடிகள் எடுத்து வைங்க. ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஜெபத்தோடு விழித்து அன்றைய தினத்தில் இயேசுக்கு அர்ப்பணித்து அவர் வழிகளில் பின்பற்றி நடங்க. உங்களுக்கு நிச்சயமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றி துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆம் சாமி, இதோ நாம் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவேன் என் வாக்குத்தத்தின்படி கர்த்தாவே, நீர் எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களை கண்ணோக்குவராக இருந்து எங்களை வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆம் சாமி, உங்களுடைய கிருபையினாலே உங்களுடைய இறக்கங்களினாலே உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும் கர்த்தாவே. நாங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது நீர் எங்களோடு இருந்து கர்த்தாவே எடுத்து கர்த்தாவே. நாங்கள் கூட எந்த ஒரு செயலை செய்தாலும் கர்த்தாவே அதை உண்மை முன்வைத்து செய்யும்படியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கொடுத்த நல்ல நேரத்திற்காக நல்ல வாய்ப்புக்காக அடியனுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை தொடர்ந்து பயன்படுத்துங்க. இந்த சேனலை இன்னும் ஆசீர்வாதமாக இன்னும் அநேக ஊழியங்களுக்கு அர்ப்பணித்து செய்யும்படியாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த செய்தி கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு ஆசீர்வதிங்க தாமே. அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு ரட்சிப்பின் எழுப்புதலை பெற்றுக்கொள்ளும்படியான செய்திகளாக இருக்கும்படியாக கர்த்தாவே, ஒரு மாற்றத்தின் செய்தியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, பழவுகளாக ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின வாக்குறுதி கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கை புதிதாய் மாற்றும்படியாக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நாங்கள் வாழும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதங்க. தொடர்ந்து வழிநடத்துங்க. உங்கள் கிருபையின் கரம் தாங்குவீராக. தொடர்ந்து வழிநடத்துங்க. உம்முடைய நாமம், உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கும்படியாய் உம்முடைய மகிமை என்றென்றும் சிறந்திருக்கும்படியாக கர்த்தாவே, நீர் எங்களை வழிநடத்துங்க, பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க.
மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதிக்க மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நீங்கள் சந்தோஷத்தோடு ஆசீர்வாதத்தோடு இருங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் பக்கத்திலிருந்து உங்கள் கண்ணோக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு பாதுகாப்பு துணையாக இருப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இதை நீங்கள் கேட்டால் மட்டும் பத்தாது, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கேட்டு ஒரு ஆசீர்வாதம் உங்கள் மூலமாக கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இதுதான் கர்த்தருடைய ஊழியம். நீங்கள் ஷேர் பண்ணுறது அவருக்கு நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஊழியமாக இருக்கும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதை செய்வீர்கள் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் தான் நீங்கள் கொடுக்கின்ற சாட்சியாக இருக்கும். ஸோ உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த சேனல் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, இன்னும் அநேகருக்கு எழுப்புதலை கொடுக்கும்படியாக இருக்க உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு அவசியம். நீங்கள் செய்கிற விசுவாசத்தோடு கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து வழிநடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.